வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கிறார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த வேலை விஷயங்களும் சரி, குடும்பத்துலேயும் சரி சின்னதாக எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடந்தோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு இவரை விட்டால் வேறு யாரும் இல்லைங்க, என்ன லெவலில் பெரிய லெவலில் இருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெரும் பணம், பெரிய ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு, சில பேர் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, விற்காத சொத்து விற்கிறது, விற்காத வண்டி விற்று அதனால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் தாயாருக்கு மகளும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கணும், இது மேஜராக நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு 6ஆம் அதிபதி ஒரு இதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் போது, விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 4 அப்படிங்கும் போதே சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் லாபங்களை அள்ளி கொடுத்துருங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருன்னா விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு குழந்தைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகள் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. பட் என்னென்னா, குழந்தைங்க வந்து நம்மளை விட்டு வேறு இடத்துல இப்போ தங்கி அந்த வேலைகளை பார்க்குற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களாம் வந்து பெருசாக ஒன்றும் கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி 5ல் ராகு. ஸோ 5ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேச்சு வார்த்தை நடத்தைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஏடாவரமாக பேசிடுவோம், ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேட் ஏதோ ஒன்று பேச மற்றவங்க வந்து வேறு விதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எமோஷன் ஆகாமல் இருக்கணும். யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து 5ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து ஏதாச்சும் வார்த்தை விட்டு அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் வந்து ஏற்பட்டு அது பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் விருச்சிக லக்னமாக ராகு தசா புத்தி அந்த நடக்கணும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக. மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருந்தாலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கும் தான் நடக்கும். ஏன்னா வந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது செவ்வாய் சூரியன் போதே உங்களுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குங்கிறது வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சார்பில் நல்ல வருமானம், நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், பாப்புலாரிட்டி நல்லாயிருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஊர் சுற்றுறது, வெளியில் சுற்றுறதுலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் வருமானம் வரும், நல்ல வருமானங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது 3, 8 நாள் யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ யாருக்காச்சும் வாக்குறுதிகள் கொடுக்குறது, இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்களில் வந்து ஏதாவது இடவரம் மாட்டிக்கிட்டு அதனால் ஒரு எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. லோனை வாங்கிட்டா நான் லோனை கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஏதோ கையெழுத்தை போட்டு தொலைச்சிட்டேன், தேவலாவே மாட்டிக்கிட்டேன்னு ஒரு எமோஷனான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் பார்த்து நடத்தணுங்க. ஏன்னா அது அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுரும்.
ஓகேங்களா. அது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் இருக்கனால நல்ல ஒரு யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்குது அவங்க பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான ரொம்ப சந்தோஷம் குதூகலம் இருப்பதற்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருங்க. ஓகேங்களா. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நல்ல பெரிய வருமானங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியாக புதன் இருந்து அது புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நிறைய ஒரு ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்குமே சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ இதெல்லாம் யார் நடக்கணும் போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்க தான் நடக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்குங்க. வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களும் சரி. ஸோ நிறைய பேர் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா, நான் தலைவரே ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை, பெரிய வருமானம் இல்லை, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். பட் அது உண்மையா அப்படின்னா, சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார். அதிர்ஷ்டமும் சரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம். இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகம் இருக்குது, யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட அது இருக்குங்க, ஒரு 60 சக்கரத்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு 8ஆம் இட அதிபதி இருக்குங்க, அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னும் போது, அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது? நான் வந்து பிழைக்கணும்ல. இப்போது 20 வருஷம் சுக்கிரதேசம் இருக்குது. சுக்கிரதேசம் வந்து இதை இடமா போய் மாட்டிகிட்டு இருக்குது, ஃபுல்லாக காலின்னு சொல்ல முடியுங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வர்க்க சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல் ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம கிளிக் ஆகி போயிடணுங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 89, 90லலாம் வந்து நான் பிஸ்னஸில் இருந்தால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வியாபாரம் தான். பட் ஒரு பைசா ஒன்றும் பேரல. ரொம்ப தமாசான ஒரு வியாபாரம் வச்சுப்போவே. வியாபாரம் பண்ணின வழியே எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில் நான் திருப்பி வந்து நான் வியாபாரம் பண்ணேன். ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோமே, அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது. ஸோ அது ஒரு 5 ஆண்டு காலம், இது ஒரு 10 ஆண்டு காலம் நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே பண்ண முடியலைங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, என்னடா அது. ஆனால் அதே வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமும் நல்ல ஒரு லெவலில் போயின்னு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா. அதில் நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அதில் வரல, ஆனால் இதில் வருது பார்த்திங்களா. அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட டெக்னிக்ங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. 10 வேலை செய்யலாம். சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க. சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்திங்கன்னா என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தை நான் வந்து எடுத்தேன். கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும். அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயம், ஞான ரீதியான விஷயம் நான் எனக்கு வரும்னு தெரிஞ்சவொடனே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தேச நல்லா இல்லை, நான் அதிர்ஷ்டம் கட்டணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஒரு 4-5 வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும், அடுத்த லெவல் போகலாம். ஏன்னா எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்குன்றது தப்பான கான்செப்ட். அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது. ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் ஒழிய, மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி திசையாக இருக்கட்டும், இல்லை ஜென்மகுருவாக இருக்கட்டும், 7 சனியாக இருக்கட்டும், எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்தாது. அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கான டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக்கை வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கே நானே வந்து அந்த 10 ஆண்டுகள் வந்து வியாபாரத்தில்
என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்றைக்கி பார்க்கும்போது நான் அது வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தேன்னா நான் பெருசாக வந்திருப்பேன், ஒரு வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன்னா பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம், நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா பாருங்கள், எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு ஆலோசனை தெரியாது. ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்காமல் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது. முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான். கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.